வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விசாரணை குழுவை அமைத்திருந்தது உயர்நீதிமன்றம். அஸ்ராகார் தலைமையிலான அந்த விசாரணை குழுவானது இன்று தங்களின் விசாரணையை துவங்கியிருக்கின்றனர். முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று மாநிலத்தின் முதலமைச்சராக மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு நேற்று சமூக வலைதளத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இது குறித்துதான் இன்றைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். இன்றைய நாளினுடைய தலைப்பு விசாரணையை துவங்கியது சிறப்பு புலனாய்வு குழு, கரூர் துயர சம்பவம், வெளிவரும் உண்மைகள். இந்த அமர்வில் நம்முடைய திமுகவிலிருந்து திரு ரஜினி அவர்கள் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரசிலிருந்து ஜி.கே. முரளிதரன் அவர்கள் நம்முடைய இணையிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு உங்கள் இருவரையும் வரவேற்கிறேன். முதல்ல நான் ரஜினி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லாமல் நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம். இது முதல்வரினுடைய இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை. நான் திடீர்னு நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த அணுகுமுறை கிடையாது. ஃப்ரம் டே ஒன்ல இருந்து இந்த அணுகுமுறையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரூர் துயர சம்பவம் நடந்து முடிஞ்சு அப்போ செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் இப்போ எதுவும் பேச வேண்டாம், அது சம்பந்தமா எதுவும் பேச வேண்டாம், உயிரிழந்திருக்காங்க, இது சம்பந்தமா மட்டும் நம்ம பேசுவோம் அப்படின்னு ஒரு அரசியல் பார்வையில ஒரு முதிர்வு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உள்ளபடியாகவே முதல்வரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த போன வாரம் சாட்டர்டேலேருந்தே ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைவர் எப்படி சொல்லுவாரோ அது போல தான் தமிழ்நாட்டை வழி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து ஒரு 51 உயிர்களை இன்று வரை காவு வாங்கியிருக்கிறது. 51 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் 6, மதுரை மாநாட்டில் 4, இன்றைக்கு இந்த கரூர் சம்பவத்தில் 41 என்று மொத்தம் 51 உயிர்களை ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட 1.5 வருடங்களில் காவு வாங்கியிருக்குதுன்றா எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலே இந்த கட்சி தான் முதல்ல நினைக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் இது போன்ற ஒரு அரசியல் கட்சி நாம் பார்த்துருக்க மாட்டோம். உள்ளபடியாகவே இதில் அரசியல் செய்ய நினைக்கிற அதிமுக, பாஜக, இன்னும் சில கட்சிகள் இதில் பாலிடிக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிற இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு கூட பேசுகிறப்பையும் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம செயல்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கிறது. உள்ளபடியாகவே தமிழக மக்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தாவேகா வெளியில் தாவேகாவுடைய வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், தாவேகா கட்சியாக இருக்கட்டும், அவங்க வெளியே சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்று, நீதிமன்றத்துக்கிட்ட போய் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்றா இருக்குது. அதாவது இங்கே எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். அதே மாதிரி விஜயோடைய காணொலியில் நம்ம பார்க்குறப்பையும் விஜய் அந்த வீடியோ வெளியிடுறப்போ விஜய் சொல்லுவார், என்ன எது வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் என்னுடைய தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொல்லி. ஏன் அதுவே போயிட்டு நீதிபதி கிட்ட நீதிமன்றத்தில் போய் விஜய் சொல்லலாமே? அங்கே போயிட்டு இல்லை எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அவருடைய வாதங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே விஜய் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த 3 குற்றவாளிகளையும் விட்டுருங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். அப்போது டைலாக்குக்காக அரசியல் நடத்துகிற ஒரு கட்சியாக தாவேகா இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதே போல் நீதிபதிகள் சிறப்பான கேள்வியெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அதாவது 2 வழக்குகள் விசாரணைக்கு வந்தது. ஒன்று உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில், ஒன்று அதாவது மதுரை உயர்நீதிமன்ற அங்கே புஷி ஆனந்த் பெயில் போட்டிருந்தார், ஆன்டிசிபேட்டரி பெயில். அதாவது ஒரு தவறு நடந்திருக்கிறது, உங்கள் மீது தவறே இல்லை என்றாலும் நீங்கள் ஆஜராகணும், என்னை விசாரிங்க, நான் விசாரணைக்கு ரெடின்னு. அதாவது மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு சிடி நிர்மல்குமார் எங்க, நம்முடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தாவேகனுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் எங்க, ஒரு வாரம் ஆச்சு அவங்கள காணமே. அதாவது மக்கள்லாம் 41 நாட்கள், அதாவது 41 பேரை நம்ம உயிரிழந்துட்டோம், இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. அதாவது ஒரு 8 நாள் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கு வரையும் அவங்க ஆளை காணமே. அவங்க தானே இதுக்கு முழு பொறுப்பை ஏற்கணும். அதாவது நீதிபதிகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, இதற்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களா அப்படின்னா, இது ஏற்பாடெல்லாம் நான் செய்யல, செஞ்சதெல்லாம் மதியழகன்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் மேலே பழியை தூக்கி போடுறாரு. இது போன்ற ஒரு செயல்களில் அவங்க ஈடுபடுறதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. அதே மாதிரி இன்றைக்கு அதாவது உயர்நீதிமன்றம் சரியான கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வி எல்லாமே தாவேகாவுக்கு மண்டையில் ஒரு கொட்டு வச்ச மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா விஜய்க்கு தலைமைத்துவமே இல்லை, விஜய் கிட்ட தலைமைத்துவமே இல்லை. அதாவது நிகழ்ச்சி முடிந்தவுடன் அந்த நிர்வாகிகள்லாம் காணாமல் போயிட்டாங்க, எங்கே போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் கேட்குதுன்னா, இன்னைக்கு 41 பேரை நம்ம இழந்திருக்கோம்னா
அதுக்கு அடுத்த 2 நாள்லே நம்ம நிவாரண தொகையாக அறிவித்த 10 லட்சம் அந்தந்த வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த உயிர் வந்து விலை மதிப்புக்க முடியாதது தான் உயிர். அப்படி இருந்தும் நம்ம அந்த 10 லட்சத்தை நம்முடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழியாக இருக்கட்டும், நம்முடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேலத்தில் இருக்கிற, அதாவது சேலத்திலிருந்து போயிட்டு உயிரிழந்தவங்களுக்கும் அந்த சேலம் மாவட்ட செயலாளர் எடுத்துன்னு போய் தந்துட்டாரு. திண்டுக்கல்ல இருக்கிறவங்களுக்கு அண்ணன் சக்கரபாணி எடுத்துன்னு போய் தந்துட்டாரு. நான் கேட்குற ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி, 20 லட்சம் தாவேக்கா அறிவிச்சது, இன்று வரை அந்த நிவாரணம் அவங்களுக்கு போயிருக்கா? இன்னைக்கு நான் ஒரு செய்தியை பார்த்தேன் வர்றதுக்கு முன்னாடி, அங்க போய் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்குறாங்களாம். அவங்கள பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்குறதுக்கு போக தெரிந்த உங்களுக்கு இந்த மக்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, அவங்க தத்தளிச்சுட்டு இருந்தப்போ அவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொல்றதுக்கு கூட இந்த கட்சிக்காரங்க எல்லாம் போலையே. இப்போதான் வந்து தாவேக்காரங்க வந்து ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்காங்க. போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல தலைவர் விஜய் உங்களை சந்திப்பாரு அப்படின்னு. அதாவது அவர் அந்த வீடியோலே சொல்லியிருப்பாரு, நான் வீட்டிலே தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், அது உலகம் அறிந்த உண்மை. விஜய் அவர்கள் வீட்டிலே இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும், பனையூர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாரு. அதே போல இதுல இன்னும் சந்தேகம் எழுதுன்னா, 50 மீட்டர் இன்னைக்கு வந்து நம்முடைய அஸ்ட்ரா கார்க் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 பேர் தான் சேர்த்தாங்க, வந்து 2 எஸ்பி தான் இருந்தாங்க. மேலும் 8 பேரை இன்னைக்கு சேர்த்துருக்காங்க அந்த குழுவில். ஒரு ஏஎஸ்பி, 5 இன்ஸ்பெக்டர், 2 டிஎஸ்பின்னு சொல்லி குழு வந்து ஒரு 10 பேர் கொண்ட குழுவா இன்னைக்கு மாறி இருக்குது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடியை போட்டு இன்னைக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து நம்முடைய நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. அதே மாதிரி நீதிமன்றம் நேற்று முன்தினம் தான் இதை வந்து சொல்லியிருக்கு. ஆனா என்னைக்கு சாட்டர்டே நடந்துச்சு பாருங்க, சாட்டர்டே நைட்டே தனிநபர் ஆணையத்தை அமைத்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அன்னைக்கு அருணா ஜெகதீசனுடைய தலைமையில, நீதியரசனுடைய தலைமையிலே இன்று வரை அவங்க வந்து ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஒரு பொய் பரப்புறாங்க. அதாவது அங்கேருந்து வீசினது யாரு, அங்கேருந்து வந்து செருப்பு வீசினது யாருன்னு சொல்லி அங்கே இருக்கிற நம்ம அந்த காணொலியில் பார்த்தா தெரியும். அங்கேருந்து வீசினது வந்து அவரோட அட்ராக்ஷனை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும். அவர் வந்து எதுவுமே தெரியாது, அங்கே மயங்கி விழுறாங்க, அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, தண்ணி கூட தராத. இதெல்லாம் வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழுன்னு இன்னைக்கு வந்து போட்டிருக்கிறது வந்து கண்டிப்பா விசாரிக்கும். அதே மாதிரி 50 மீட்டருக்கு முன்னாடியே நிக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்லாம் புஷி ஆனந்த் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, நாமக்கல்ல சொல்லியிருக்காங்க அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதாவது 8:45க்கு பேச போறேன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு நாமக்கல் போனது யார் தப்பு? 12 மணிக்கு கரூர் வரேன்னு சொல்லிட்டு இரவு 7 மணிக்கு வந்து 7 மணி நேரத்திற்கு பிறகு வந்தது யார் தப்பு? இதையெல்லாம் அந்த குழு விசாரித்து, அதாவது சொல்றாங்க எல்லாருமே வந்து விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே எஃப்ஐஆர் இஸ் நாட் என்சைக்ளோபீடியா. எஃப்ஐஆர் வந்து இட் இஸ் இனிஷியல் ஸ்டேஜ் தான். விசாரணை நடைபெற உண்மை வெளிவர இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ, அது விஜயாக இருந்தாலும் கூட அவர் மீதும் தமிழ்நாடு அரசு, தமிழக காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை யாரும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொய் பரப்புரை வந்து விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல, விஜய் மீது, அதாவது இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ எல்லார் மீதும் நடவடிக்கை எடுப்போம். ஒரு நல்ல விசாரணை அமைப்புகளோட அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ அதை வந்து அதே மாதிரி ஒரு நல்ல தலைவரா அவர் செயல்பட்டு இருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா, புஷி ஆனந்த் கிட்டையும் பொதுச் செயலாளர் இருக்கிற வந்து புஷி ஆனந்த் கிட்டையும் நிர்மல்குமார் கிட்டையும் நீங்க போய் ஆஜராகுங்க, விசாரணைக்கு ஒத்துழைப்பு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இன்று வரையிலே அவங்க 2 பேர் எங்க ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரையும் விசாரணைக்கு வரல. இது நம்முடைய காவல்துறையினர் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல தலைவரா விஜய் இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்னா, போயிட்டு ஆஜராகுங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை எல்லாமே விட்டுட்டு ஒரு சமூக பொறுப்பே இல்லாத ஒருவரா இருக்கிறார் விஜய். ஆஜராகுங்கிறது கூட அடுத்தபட்சமா நம்ம வச்சாலும் பாதிக்கப்பட்டவங்களையாவது போய் சந்திச்சிருக்கணும். அது வந்து நீதிபதியே சொல்லியிருக்காரு. நம்முடைய செந்தில்குமார் அவர்கள், நீதியரசர் செந்தில்குமார் அவர்களே சொல்லியிருக்கிறார், ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காது தப்பித்து சென்றது ஏன் என்று நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது. நிச்சயமா இது உங்களோட முதல் கட்ட கருத்தா நான் எடுத்துக்கிறேன். திரு சத்யராஜ், அதே மாதிரி தவேக தரப்புல இருந்து நிறைய பொய் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டுச்சு. கான்ஸ்பிரசி தியரி மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தொடர்ந்து அடுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா டக்குன்னு நீதிமன்றத்துல போய் இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆக தன்னுடைய தொண்டர்களை தவறான ஒரு வழி நடத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு முரணான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க? நான் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாரையும் தொண்டர்கள்னு கன்சிடர் பண்ணுவேனா? நான் உட்பட நீங்க யாருமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பார்வையாளர்கள் தனி, தொண்டர்கள் தனியா தான் நம்ம வந்து பார்ப்போம். அங்க பார்வையாளர்கள் தான் நிறைய இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்படி தவறா வழி நடத்துறது
இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு 41 பேர் வந்து 41 பேர்னு நம்ம தம்பி கரெக்டாக சொன்னார். இதுக்கு முன்னாடி நடந்த மொத்தத்தில் சேர்த்து அதில் குறிப்பாக நான் இன்னொரு அடிஷனல் சேர்த்துக்கிறேன். கரூரில் இறந்தவங்கள கர்ப்பிணிகளும் இருக்காங்க. ஸோ அந்த சிசுக்களும் இறந்திருக்கு. ரொம்ப மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம். இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, இந்த சம்பவம் குறித்து ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு அறிக்கையாக கொடுக்கப்படும். ஒரு கட்சி அப்படி தான் செய்யும். காலங்காலம் நம்ம வருத்தம் தெரிவிக்கும். ஒரு லெட்டர் பேட்ல கட்சியினுடைய தலைவர் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த கட்சியினுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து எல்லாருமே தெரிவிப்பாங்க. எல்லா கட்சியும் தெரிவிக்கும். இதுவரைக்கும் அந்த கட்சியிலிருந்து ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டே வரல. அவங்க விக்கிரவாண்டியில ஆக்சுவலி அதை பண்ணியிருக்கணும். எதுலையுமே வரல. விக்கிரவாண்டியில் இறந்தவங்களா இருக்கட்டும், இல்லை அதுக்கு பிறகு மதுரை மாநாடு, யாருக்குமே ஒரு இரங்கல் தீர்மானமே இல்லை. ஒரு இரங்கல் நினைவு தீர்மானம் கூட விடுங்க, ஒரு இரங்கல் தெரிவிக்க கூட இல்லை. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியும்னா, அடிப்படையில் இது ஒரு கட்சியே இல்லை, இது ஒரு பார்ட்டி கிடையாது. இந்த ரசிகர் மன்றம் கன்வெர்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ரசிகர் மன்றம் ஒரு அமைப்பாக கன்வெர்ட் ஆயிருக்கு, அவ்வளோதானே தவிர இது பார்ட்டி கிடையாது. இப்போ தமிழ்நாட்டோட வரலாறுல நாம பார்ட்டி அப்படின்னா திமுக தான் சொல்லுவோம் எப்பவுமே. ஏன்னா அதான் ஒரு பேஸ். நீதி கட்சி தான் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்டோரல் பார்ட்டியாக தமிழ்நாட்டில் உருவாகிறாங்க. உருவாகும் போதே 3 பத்திரிகையை துவங்கி தான் கட்சி வருது. ஜஸ்டிஸ் திராவிடன் வருது. பிற்பாடு அண்ணா காஞ்சியா இருக்கட்டும், கலைஞர் முரசொலியா இருக்கட்டும், இல்லை பேராசிரியராக இருக்கட்டும், எல்லாரும் பத்திரிகை நடத்தி தொண்டர்களோடு அறிவு உரையாடலின் மூலமாகத்தான் ஒரு கட்சி எஸ்டாப்ளிஷ் ஆகி வருது. பார்ட்டி தமிழ்நாட்டோட கல்ட் என்னன்னு நமக்கு தெரியும். இவங்க என்ன பண்றாங்க, இப்போ அண்ணா தம்பிக்கு கடிதங்களா இருக்கட்டும், இல்லை வந்து கலைஞர் தினம் வந்து எழுதின கடிதங்களாக இருக்கட்டும், இப்போ இது எல்லாமே தினம் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலாகவே இருந்துச்சு. ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் வந்து இங்கே இருந்துச்சு. பெரியார் தன்னுடைய சுயமரியாதை இது 100வது ஆண்டு துவங்கும் போது குடியரசில் தான் துவங்குது. இப்போ இது ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னா, ஒரு பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஒரு கருத்தியலோடு எஸ்டாப்ளிஷ் ஆகும். அந்த கருத்தியல் தொண்டர்கள்ட்ட உரையாடும். அந்த கருத்தியலை பார்த்து தொண்டர்கள் வருவாங்க. இதுதான் இப்போ ஒரு ஃபார்மெட்டாக வரும். ஆனால் விஜய் அப்படிங்கிறவர் வந்து அடிப்படையில் ஒரு எந்த விதமான ஒரு அரசியல் புரிதலுமே இல்லாமல், எதுவுமே தெரியாமல் சினிமா ஒரு மோகத்தில் வந்தவர் தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இதை வந்து இந்த இன்சிடென்ட்டோட நம்ம எப்படி பொருத்தி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இன்சிடென்ட் நடந்த உடனே இனிஷியல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இனிஷியல் ரிப்போர்ட் அடுத்த 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்துருச்சு. இனிஷியல் ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் பல விஷயங்கள் சொல்லப்படுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் கரூருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது, குறிப்பாக திருக்கம்பளியூர் ஜங்ஷனை தாண்டும் போது லைட் ஆஃப் பண்ணிட்டார் அவருடைய வேனில். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை இனிஷியல் ரிப்போர்ட்டோட நான் விடலை. அதுக்கு பிறகு திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை கூட நான் எடுத்து பார்த்தேன். இது வந்து கிளீனா மென்ஷன் ஆயிருந்துச்சு. அவ்வளோ விஷுவல்ஸ் இருக்கு. பேட்டி கொடுத்தவங்க எல்லாம் சாமானிய மக்கள். இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த 2-3 கிலோமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2.5 கிலோமீட்டருக்கு சைட்ல நின்றுட்டு இருந்த எல்லாருமே விஜயை பாக்குறக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கட்சிக்காரங்க கிடையாது, சாதாரண எளிய பார்வையாளர்கள். லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீனை சட்டரை இழுத்து விட்டு உள்ள உட்காந்துட்டார். அப்ப அந்த மக்கள் பின்னாடியே நடந்து போறாங்க. பாத்துறாங்கன்னா அங்கேயே போயிருப்பாங்க. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க. அப்ப இந்த கிரவுடு மூவ் ஆகி நகருது. அங்க ஒரு கிரவுடு ஸ்டேபிளா நின்றுகிட்டு இருக்கு. ரெண்டும் மர்ஜ் ஆகுது. அங்க ஒரு பர்ஸ்ட் ஆகுது. இப்போ இந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்கூடிய இந்த கல்ட் அப்படிங்கிறது, இந்த முதல் நாள் சினிமாவில் வந்து ஒரு ஃபைட் சீன்ல ஒரு வெளியே வருவார், ஒரு பாட்டில் வெளியே வருவார் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு கூட்டத்தில் வந்து லைட் ஆஃப் பண்ணி விளையாடுவார். அப்போ இவருடைய பொறுப்பற்ற சினிமாத்தனம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து களத்துல காமிக்கிறாருன்னா இவருக்கு எந்த பாலிடிக்ஸுமே தெரியல. ஸோ அதை கொண்டு வந்து காமிக்கிறாரு. இவ்வளவு பெரிய விபத்து நடக்குது. அது ஒரு பிரைமரி காஸ். லேட்டா வந்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம். இது வந்து ரொம்ப கிளீனா அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இந்த மரணங்களுக்கு விஜய் தான் பொறுப்பு. விஜயினுடைய அந்த கேரக்டர் கல்ட்டு தான் பொறுப்பு. ஸோ இது வந்து அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட சிசிடிவி காட்சிகள் இருக்கு, அவங்களுடைய கேரவன்ல இருக்கு. அது அவங்க எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். கண்டிப்பாக அதை அவங்க பார்த்திருப்பாங்க. அங்கிருந்து அவர் தப்பிச்சு 3 கார் மாறி திருச்சி போய் சிஎம் கரூர்ல போய் இறங்கும் போது இவர் வந்து பனையூர்ல வந்து கதவை சாத்தி பூட்டி படுத்துட்டாரு. ஸோ இது எவ்வளவு ஒரு இதா இருக்கு. ஸோ அப்ப இதுல என்ன இருக்கு, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் மிகப்பெரிய சேதத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து, அந்த இரவு அடுத்த நாள்ல இருந்து ஒரு பிளான்டு ப்ரொபகேண்டாவை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐடி வார் ரூம் வச்சு ஒரு பிளான்டான ஒரு ஸ்ட்ரக்சரா நடக்குது. ஒரே மாதிரி நடக்குது. சதி திட்டம். உள்ள வந்து பாட்டில தண்ணியில விஷம் வச்சிருந்தாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க. ஒரே பேட்டர்ன்ல பேசுறான். எல்லாரும் மாத்தி மாத்தி பேசினா கூட பரவாயில்ல, ஒரே பேட்டர்ன்ல எல்லாரும் பேசுறான். ஃபோன் பண்ணி நம்ம லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை நான் விசாரிக்கும் போதும் அங்க வந்து இது மாதிரியான உரையாடல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரே மாதிரி உரையாடல் கிட்டத்தட்ட ஒரு 12 hours to 14 hours ஒரே மாதிரி நடக்குது. நைட்டு ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் போடுறாரு, ஜென்செட் போராட்டம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கும்போது இங்க ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம், தன் மீதான தப்பு அட்ரஸ் ஆயிரும்
அப்படிங்கிறத பயந்து ஒரு திட்டமிட்டு இதை விட ஒரு பெரிய வன்முறையை கிளப்பி விட்டு அதுல ஒரு 500 பேர் 600 பேர் கொண்டுலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிரிமினல் அஜெண்டாவோட அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், திரு செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை சொல்றாங்களோ அதுக்கான ப்ரூஃபை வந்து உடனே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தரப்புல இருந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்தோ இல்ல பார்ட்டி தரப்புல இருந்தோ சொன்னா கூட இவங்க வந்து நம்புறதுக்கு யோசிப்பாங்க. அவ்வளவு வீடியோஸ் வந்திருக்கு, பொதுமக்கள் அங்க பார்த்தவங்க பேசியிருக்காங்க. அது எல்லாமே நியூஸ் சேனல்ஸ் எடுத்த வீடியோஸ். ஆமா, நியூஸ் சேனல்ஸ் எடுத்த வீடியோ. இது சொல்ல போனா அது திமுகவை எதிர்க்கக்கூடிய சேனல் கூட இருக்காங்க, விமர்சிக்கக்கூடிய சேனல் கூட இருக்காங்க. அவங்களே அவ்வளவு எடுத்து போட்டிருக்காங்க. நீங்க ஒரு பெரிய க்ளீன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட பின்னாடி இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பெரும்பாலான அட்ரஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இவங்களுக்கு வந்து மாநாடுன்னு என்னன்னு தெரியல, பொதுக்கூட்டம்னா என்னன்னு தெரியல, ஒரு தெருமுனை பிரச்சாரம்னு என்னன்னு தெரியல, தெருவில் அதாவது ரேலினா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு வந்து அடிப்படையில் எதுவுமே தெரியல. இவங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தணும், இது ஒரு ரேலி, இந்த ரேலினா எப்படி நடத்தணும், ஸோ இது எதுவுமே தெரியல. அங்க சில அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த தாவேகா கட்சி பசங்க பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கே அதெல்லாம் எதுவுமே தெரியல. ரொம்ப மோசமான ஒரு ரூமரை நம்பி அந்த பசங்க வந்து ஆளக்கூடிய ஒரு கட்சி. நீங்க ஒரு முப்பெரும் விழாவை நடத்துறீங்க, உங்களுக்கு கூட்டம் கூடுது. ஆனா நான் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நான் வரேன்னு சொன்னோடனே எனக்கு எவ்வளவு கூட்டம் கூடுது பாருங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஈகோயிஸ்டிக் அந்த ஆணவம் தான். இது 30 விழாவா இல்ல 30 பேர் விழாவா அப்படின்னு அவர் பேசுறாரு. அந்த ஒரு ஆணவத்திற்காக நீ 41 பேர்த்த சாகடிக்க கொடுத்துருக்க, அதுக்கான பொறுப்பை எடுக்காமல் ஓடி போயிட்டு ஒரு செஞ்சட் கலவரத்தை சிம்பிளான விஷயம், செஞ்சட் கலவரத்தை நீ உருவாக்கணும். உனக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்கு? 10,000 கோடி சொத்து வச்சிருக்கிற. ஆதவர்ஜன் எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு? 10,000 கோடி சொத்து வச்சிருக்கீங்க. இந்த ஸ்டேட்ல எக்கானமி வந்து ப்ராப்பரா இல்லைன்னா நீங்க எப்படி இவ்வளவு சம்பாரிச்சீங்க? இவ்வளவு டேர்ன் ஓவர் உங்களால் எப்படி பார்க்க முடியுது? ஸோ அப்போ நீ பணக்காரனா இருப்ப, 10,000 கோடி வச்சிருப்ப, சாதாரண இளைஞர்களை தூண்டி விட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய மோசமான வன்முறையை இவங்க திட்டமிட்டு செஞ்சாங்க. நம்ம இப்போ சிஎம் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து திமுகனா யாருன்னு தெரியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் அடிதடி அப்படி போய் உடனே பயங்கரமா போலீஸை கூட்டு போய் கைது பண்ணி அதெல்லாம் கிடையாது. லீகலா டீல் பண்ணுவாங்க. லீகலா டீல் பண்றது ஒரு காலங்காலமாக, ஆமா காலங்காலமாக நீங்க அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இப்ப கவர்னர் எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணார், அவரு எந்த பில்லும் கையெழுத்து போட, இன்னைக்கு என்ன ஆச்சு, சுப்ரீம் கோர்ட்ல 11 நாள் விவாதம் நடந்திருக்கு. அப்ப இது மாதிரி தான் நடக்கும். திமுகவினுடைய அப்ரோச், நம்மளோட அதாவது இந்த கட்சியினுடைய லீகல் விங்கு என்னன்னே இவங்களுக்கு தெரியல. இது ஒண்ணு விடாது. இந்த 41 பேருடைய மரணத்துக்கு திமுக ஒன்றிருந்து பதிலை வாங்காமல், திமுகவினுடைய லீகல் விங் பதிலை வாங்காமல் ஒரு நாளும் விட்டுறாது. இது வந்து கன்சிஸ்டண்டா கேள்வி கேட்கும். இவங்களுக்கு வந்து திமுகவை என்னன்னு தெரியல. இவங்களுக்கு கோர்ட்ல வச்சு தான் பேசுவாங்க, லீகலா தான் பேசுவாங்க, இங்க தடாலடி வேலைலாம் கிடையாது. ஸோ அது இவங்களுக்கு புரியல, அதனால வசமா மாட்டிட்டாங்க. வீடியோ வெளியிட்டெல்லாம் வசனங்களை சிம்பிளான விஷயம். இந்த செந்தில் நீதியரசர் செந்தில் வந்து அவர் செந்தில்குமார் அவர்கள் வந்து திமுகவினுடைய நெருக்கமானவர் சொல்லி போட்டோ எல்லாம் பரப்புனாங்க. அப்ப மதுரையில் இருக்கக்கூடிய 2 நீதியரசர் தண்டாயுதபாணி என்ன சொன்னாரு, அங்க இருக்கக்கூடிய இன்னொரு நீதியரசர் என்ன சொல்றாங்க, ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு எல்லாரும் தான் போயிருக்காங்க. பொதுவா நீதி அரசர்கள் வந்து அன்னைக்கு அவங்களோட டேர்ம் பீரியட்ல யாரு ஆட்சியில வீட்டுல விசேஷம் இருந்தா இன்வைட் பண்றது அப்படிங்கிறது கவர்னரும் போயிருக்காரு, எல்முருகனும் போயிருக்காரு. அப்ப நீ இன்னைக்கு கூட திருந்தல, நீ ஒண்ணுமே இல்ல. நான் சொல்லி முடிச்சாரு. இன்னைக்கு காலைல ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. இன்னைக்கு காலைல போஸ்டோட சொல்லி நான் அதை முடிக்க. இன்னைக்கு காலைல போஸ்ட் பாருங்க, விழுப்புரத்தில் ஒட்டியிருக்காங்க. கரூரில் 42 உயிர்கள் துயர சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்னு ஒரு மூலையில, ஒரு சின்னதா ஒரு மூலையில போட்டு புசி ஆனந்த் பக்கத்துல போட்டோ போட்டு சிரிக்கிறாரு. அதை பார்த்து கீழே விஜய் கை தூக்கிறாரு. தளபதியை காப்போம், தமிழகத்தை மீட்போம். எதுக்கு வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டிருக்காங்க. செத்தவனுக்கு ஸ்டாண்ட் பண்ணுங்கடானா விஜய்க்கு ஸ்டாண்ட் பண்றேன்னு போட்டிருக்காங்க. இப்ப இவங்களுடைய மனநிலை இவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்றது? தொடர்ந்து பேசலாம். திரு ரஜினி, அதே மாதிரி தேர்தலை சந்திக்கிறதுக்கு அந்த தேர்தல் டைம்ல மட்டும் அந்த வியூகம் அமைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை வந்து ஒரு கட்சி அமைக்கிறதும், அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து இப்படியெல்லாம் நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்க, இப்படி மக்கள் கிட்ட பேசுங்கன்னு அப்போ அந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து வேலை பார்ப்பாங்க எல்லா கட்சிகளுக்கும். அது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கட்சியை நடத்துறதுக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமோட தவேக்கா இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க செய்யக்கூடிய எதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு உட்பட்டக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அவங்க வரவே இல்லை. ஸோ இந்த முரண்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே அது உண்மையான விஷயம் தான். ஏன்னா அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை அப்படியே வாசிக்கிறாரு விஜய் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நாமக்கல்லே நம்ம பார்த்தோம், ஒரு வார்த்தையிலையும் ஒரு தமிழ் வந்து அவருடைய நாவலை வந்து தள்ளாடிச்சு. அதை நம்ம பார்க்குறப்ப இவர் தமிழ்நாட்டுடைய ஒரு குடிமகன் தானா அப்படின்ற மாதிரி, ஒரு இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் வாழ்கிறவர் தானா இப்படி இவர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிச்சு.
அதே மாதிரி இந்த கரூர் சம்பவம் நடைபெறாமல் இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா அவர் வந்து திட்டமிட்டது வந்து 13 டிசம்பர் தான். இந்த கூட்டம் கரூர்ல திட்டமிட்டு இருந்தது வந்து 13 டிசம்பர். ஆனா 27 வந்து செப்டம்பர் வந்து சென்னையிலயும் திருவள்ளூர்லயும் அவர் வந்து பிளான் பண்ணியிருந்தாரு. ஏன் அவர் வந்து இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணாருன்னா அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் வந்து நம்முடைய முப்பெரும் விழா. அந்த முப்பெரும் விழா வந்து கொட்டும் மலையில வந்து எந்த கூட்டமும் கலையில 2.5 லட்சம் பேர் வந்து அப்படியே இருந்தாங்க. மழையும் பொருட்படுத்தாமல் அது வந்து திமுகவினுடைய விழா. அதாவது மாநாடு கிடையாது, பொதுக்கூட்டம் கிடையாது, கட்சியின் சார்பாக நடத்தப்படுகிற ஒரு விழா. அந்த விழால வந்து 2.5 லட்சம் பேர்னோடனே அது அவரை சீண்டி பார்த்துச்சு. அதே மாதிரி திருவாரூருக்கு போயிருந்தார் அவர். திருவாரூர்ல அவர் நடத்தின கூட்டம் ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. திருவாரூர்ல திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு நிறைவு விழா நடைபெற்றது. அந்த வீதியில அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த 2 சைடும் சோஷியல் மீடியாஸ்ல வந்துச்சு. 2 சைடு, இந்த சைடு தாவேகா, இந்த சைடு திமுகல வந்து இவ்வளோ கூட்டமா, நம்ம வந்து கரூர்ல வந்து இந்த மாதிரி ஒன்றத்தை வந்து பண்ணணும். அதான் நீங்க ஈகோ சொன்னீங்க, அந்த ஈகோ தான் அவரை டச் பண்ணிருச்சு. அப்போ நீங்க இந்த விஷயமெல்லாம் அவர் பார்க்குறாரு, இவ்வளோ கூட்டம் கூடுறாங்க, மழை பெய்யுது, மழையிலையும் அந்த கூட்டம் கலையில அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்றவர். அதே வந்து ஒவ்வொரு சேர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலோட ஒரு ஸ்நாக் ஐட்டம் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆர்கனைஸ்டாக சேர் போடுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்களையும் அவர் பார்த்துருப்பார் இல்லையா? அப்போ ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டம் இல்லை ஒரு விழா, மக்கள் அதிகம் கூடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் போகணுங்கிறதையும் அவர் கவனிச்சிருக்கணும் இல்லையா? இல்லை, கட்சி தலைவர் இதுக்குள்ள விஜய் வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு நடிகர், ஒரு அவருடைய பிரபலத்துக்காக சேர்ற கூட்டம் தான் அது வந்து ஒரு நடிகர். அதில் அந்த பிள்ளையை இழந்த அந்த தாய் கூட சொல்கிறாங்க, டிவியில் வந்து இது நம்முடைய படத்தில் வந்து விஜயை பார்ப்பான் என்னோட குழந்தை, அவள் வந்து போனோம் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு போன கூட்டம் கிடையாது அது. அவர் ஒரு திரை பிரபலம், ஒரு ஃபேன் பேஸாக போன கூட்டம். இதில் என்ன ஒரே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒன்று தான், 1.5 வயசு குழந்தை வந்து அதாவது காலடியில் மிதிச்சு அங்கே இறந்துருக்குன்னா அந்த 1.5 வயசு குழந்தைக்கு விஜய் என்ற பேர் கூட தெரியாது. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்றதுக்கும் இப்போ வரைக்கும் விஜய் போலன்றது தான் இதில் வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்று, மிகுந்த கண்டனத்திற்குரிய ஒரு செயல். அவர் பண்ணுறது வந்து ஒரு கட்சி தலைவராக ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு காமன் சிட்டிசனாக அவர் இருந்திருந்தா இதெல்லாம் அவர் செஞ்சிருக்க மாட்டார். அவர் இன்னும் அந்த நடிப்பு மோகத்தில் இருக்கிறதுனால அவர் வரல. ஆக்சுவலாக இதெல்லாம் நடக்கணும். நீங்கள் சொன்னீங்க வாட்டர் பாட்டிலாம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 2015 நம்முடைய நமக்கு நாம் என்ற திட்டத்தின் கீழே வந்து தலைவர் தளபதியார் அவர்கள் வீதியாக போவார். அன்றைக்கு திமுக எதிர்கட்சி. அப்போ காவல்துறையோட சப்போர்ட் வந்து நமக்கு அவ்வளோவா அதிமுக அரசாங்கம் தராது. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்போது எல்லா மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு நகர செயலாளர், ஒன்றிய செயலாளராக உட்கார வச்சு தலைவர் இங்கெல்லாம் போவார், இங்கெல்லாம் நீங்கள் வந்து நிற்கணும், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சராக பண்ணி அந்த அப்போ வந்து ரோட் ஷோ போனார், சைக்கிளில் போவார், நடந்து போவார், அவ்வளோ கட்டுப்பாடாக இருந்துச்சு. தாவேகாவோட மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் அப்படிங்கிறது இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது. அதே மாதிரி நாமக்கல் மாவட்ட செயலாளர்கள், அதாவது அவங்க மாவட்ட செயலாளர்கள் வந்து அந்த வந்து நடிகர் அவருக்கு வந்து அந்த ரசிகர் மன்றம் இருக்குல்ல, அதுலேருந்து வந்தவங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாவுக்கு வந்து அவரோட போஸ்ட்டுக்கு பால் ஊத்துறது, போஸ்ட்டுக்கு மாலை போகிறது, அப்படி இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. இதே கூட்டத்தில் கூட விஜய் வந்து கொள்கையை வந்து அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லியிருக்கணும். கட்சினா கட்சியோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அதாவது மக்கள் கூடுவாங்க, நீங்க தண்ணி பாட்டில் வைக்கணும். விஜய் வந்து அவருடைய தொண்டர்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கணும். அதாவது எந்த தலைவரும் விஜய்க்கே அது தெரியுமான்னு தெரியல. அதாவது ஒரு தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் செய்தி சேகரித்து கொண்டு வருகிறார், ஒருத்தர் டான்ஸ் ஆடின்னு அவங்க கட்சி கொடியை வந்து அவருக்கு போடுறாரு. அப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். அவர் 33 ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு நாளாவது பிளாக்ல டிக்கெட் விற்காதீங்க, நீங்க வந்து அன்னைக்கு ரோகிணி தியேட்டர் அடிச்சு உடைச்சாங்க, அதாவது சீட்டெல்லாம் அப்படியே பறஞ்சு, அன்னைக்கு ஒரு அறிவுரையா சொல்லிக்கலாம் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு. அவருக்கு இதெல்லாம் ஆசை. அதாவது லைட் ஆஃப் பண்ணி போடுறப்போ கத்துறாங்கன்னா அந்த சத்தம் அவருக்கு வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம் அவருக்கு பிடிச்சிருக்கு. அதாவது இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு சார்பாகவும் திமுக சார்பாகவும் 6லேருந்து 7 பிரஸ் மீட்டை கொடுத்துட்டோம். 6-7 பிரஸ் மீட் கொடுத்து வந்துட்டோம். இன்று வரை ஒரு பிரஸ் மீட்டு கூட தாவேகா விஜய் வர தேவையில்லையா, யாராவது அதோடைய நிர்வாகிகள் வரலாங்கல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் வரலாம்ல. அதே மாதிரி நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய
வந்து முதல்வர் பேசிய பேச்சில் கிளியராக சொன்னார், பாஜக இதில் வந்து அரசியல் செய்ய பார்க்குது. அதாவது பாஜக என்ன செஞ்சிருக்கணும், ஒன்றிய அரசு சார்பாக ஒரு குழு அமைச்சிருக்கணும், அதை செய்யல. பாஜகவின் சார்பாக ஒரு குழு அமைக்கிறாங்க. எங்களுடைய கேள்வி என்னன்னா, குஜராத்தில் மோர்பின்ற பாலம் வந்து தொங்கும் பாலம் வந்து விழுந்துச்சு, 400 பேர் ஆற்றுல விழுந்தாங்க, அதில் 150 பேர்கிட்ட இறந்தாங்க, 150லேருந்து 150க்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க. அன்றைக்கு ஒரு குழுவும் அமைக்கலையே. மணிப்பூர்ல பெரிய கலவரம், அன்றைக்கு பாஜகவை சார்ந்தவர்கள் போலையே. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல பெரும் அந்த சாமியார் நடத்தினார் ஒரு வந்து கூட்டம், அதுல வந்து 150 பேர் வந்து இறந்தாங்க. இதுக்கெல்லாம் போகாத பாஜக ஏன் இதுக்கு மட்டும் 7 பேர் குழு அமைக்குது? 7 பேர் குழு அமைச்சு அவங்க பேட்டி கொடுத்த சில மணி துளிகள்ல விஜய் வந்து அந்த வீடியோ போடுறாருன்னா, இதுல வந்து பாஜக வந்து இதுல அரசியல் செய்ய நினைக்கிறதா? அதாவது பிண அரசியல்னு சொல்லுவாங்க. அந்த பிண அரசியலை பாஜகவும் இருக்கட்டும், அதிமுகவும் இருக்கட்டும், அவங்க தொடர்ந்து அரசு மீது தான் சொல்றாங்களே தவிர்த்து விஜய் மீதான குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறதே இல்லை. விஜயுமே தனக்கான ஆதரவு குரல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வீடியோவே ரிலீஸ் பண்றாரு. அதுதான், அந்த குழு வந்துட்டு போன பிறகுதான் வந்து அவருக்கான அந்த வீடியோவே அவர் போடுறாருன்னா, இதுல பின்புலத்துல இயங்குறது யார்? அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு வந்து ஏதோ விளையாட்டு போட்டிக்காக போறாரு, டெல்லிக்கு போறாருன்னு சொல்றாங்க. விளையாட்டு போட்டிக்கு போக தெரிந்த ஆதவ் அர்ஜுனாக்கு அங்க 41 பேர் வந்து இறந்திருக்கிறாங்க, 100க்கும் மேற்பட்டவர் வந்து அங்க வந்து இதுல மருத்துவமனையில இருந்தாங்க. அப்பெல்லாம் அவருக்கு போக தெரியலையா? இன்னைக்கு விளையாட்டு போட்டின்னு டெல்லிக்கு போறாரு. அங்க ஒரு செய்தியாளர் கேட்கிறப்ப ஜஸ்டிஸ் இருக்கு, அதாவது நீதி வெல்லும்னு சொல்லிட்டு எல்லாம் டைலாக் பேச தெரிந்த ஆதவ் அர்ஜுனாக்கு ஏன் வந்து களத்துக்கு போக முடியல? இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் அரசியல் களத்துல இருக்கிறாங்க. இதுல வேற திமுகக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டி, அப்படியெல்லாம் வந்து தப்பட்டம் அடித்துக் கொள்ளும் அவர்கள், எங்களுடைய முதல்வர் அவர்கள் நைட்டா போய் பார்த்துட்டு காலையில வராரு. இன்று வரை 8 நாளாவது ஒருத்தர் கூட போல. இது வந்து தமிழ்நாடு தலைகுனிகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ளபடியாகவே தலைகுனிகிறது. யாரால? விஜயால. அவர் கண்டிக்க வேண்டியது விஜயை தான். இதுல அரசியல் ஆதாயம் தேட சில எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு வருகிறது. அது இன்றைக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு வந்து இந்த நம்ம சிறப்பு புலனாய்வு குழு வந்து கரெக்டான ஒரு விசாரணை வந்து நடத்தி நல்லபடியான தீர்வை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். சத்யராஜ், அதே மாதிரி அரசோட இந்த நிதானத்திற்கு என்ன காரணம்? நீதிமன்றமும் அந்த கேள்வியை வந்து முன் வச்சிருந்தாங்க. ஓகே, நம்ம வந்து எடுத்த உடனே முதல் கட்ட தலைவரை அரெஸ்ட் பண்ணும்பொழுது ஏதாவது சிக்கல் ஏற்படும் அப்படின்னு கட்சி யோசிச்சாலும் கூட, 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, அவங்களையும் நம்ம வந்து எதுவும் பண்ணாம இருக்கோம். அப்ப அரசோட இந்த நிதானத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பொதுப்படையான ஒரு கேள்வியா முன்வைக்கப்படுது. உங்களோட பார்வை. இப்போ விஜயை நம்ம நேரடியாக கைது பண்ணுறது, விஜய் மேலே வந்து குற்றம் நிரூபிக்கப்படுது, அவர் வந்து இந்த நெரிசலுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம், அவருடைய கல்ட்டு தான், அவர் பண்ண சில விஷயம்தான் காரணம் அப்படின்னு அறிக்கையில் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இப்போ முதல் கட்ட தலைவர்களை கைது பண்ணுறதுக்கு முன்னாடியும் சில வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அருணா ஜெகதீஷன் அறிக்கை வரணும், இப்போ ஐஜி அஸ்ரா கார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை ஏன் இவ்வளோ நிதானமாக பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் தப்பு பண்ணியிருந்தா அந்த அரசியல் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் தலைவர்களை கைது பண்ணிடலாம். இது அரசியல் கட்சி கிடையாது. ஓகே, நான் வந்து அன்பார்லிமெண்ட்ரியாக பேச நினைக்காதீங்க, ஒரு லும்பன் குரூப் மாதிரி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களை அவங்களுடைய வாழ்க்கையை மனசில் வச்சுட்டு தான் முதல்வர் இதை இவ்வளவு நிதானமாக ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் வந்து 1 ஹவரில் போய் கைது பண்ணிட்டு வந்துடலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு இந்த பசங்கள்கிட்ட பாஜக ஐடி விங்கோ, ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடி விங்கு, இந்த தாவேக்காவினுடைய ஐடி விங், இவங்க அந்த பசங்களை தூண்டி விடுற வேலை செய்வாங்க. அதிமுகவையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம், கண்டிப்பா சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்ப அதிமுகவும் இதுல வந்து இந்த எரியற வீட்டுல புடுங்குற கல்ச்சர் தான். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மோசமான ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு கலவரத்தை உருவாக்குவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டத்துல வந்து ஓட் பேங்கே இல்லாதவங்களுடைய அந்த பெர்சன்டேஜும் ஓரளவுக்கு அதிகமா இருந்துச்சு. கண்டிப்பா, ஏன்னா நீங்க வந்து ரசிகர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் அங்க வந்திருந்தாங்க. நார்மலாக ஒரு நடிகர் போகிறாரு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களில் ஒரு குரூப் வந்து இவர் எங்கே வேன்குள்ளே இருக்காரா, அவர் பார்க்கலாமா அப்படின்னு பின்னாடி போகிறதா போகிறாங்க. ஸோ அது வந்து அவங்க முழுக்க அது கட்சியினுடைய மட்டும் கிடையாது. நீங்கள் இறந்து போனவங்க இருக்காங்களே 41 பேரில், அதில் கட்சிக்காரங்க எவ்வளவு, சாதாரண பொதுமக்கள் எவ்வளோன்னு எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். சாதாரண எளிய ஏழை கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஒரு சினிமா நடிகரை பார்க்க விருப்பப்படுறாங்க, அது போகிறாங்க. இவ்வளோ ஒரு சனிக்கிழமையில ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்துட்டு அந்த வாரத்துக்கான கூலியை வாங்கிட்டு வெளியே வர்றவங்க விஜய் வந்திருக்காரு அப்படிங்கும்போது பார்த்துட்டு போகலாம். ஆமாம்,
ஸோ அப்போ இதில் வந்து இவங்க நிறைய பேர் இதை சொல்கிறாங்க, முதல்வர் வந்து அதை கைது பண்ண முடியாது, உடனே போய் இதை அப்படி பண்ணவே முடியாது, அப்படி பண்ணவும் கூடாது. ஏன்னா லட்ச இளைஞர்களை வந்து தூண்டி விடுவதற்காக இங்கே ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்திட்டிருந்து இளைஞர்களை காப்பாற்றி அரசியல் வயப்படுத்தணும். ரொம்ப தம்பி அழகா சொன்னார். இந்த கூட்டத்தில் இவங்க எப்படி ஷெட்யூலை மாற்றுறாங்க, கரூரில் முப்பெரும் விழாவை வந்து ஒரு ஈகோவாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது. நான் அதை தாண்டி இன்னொரு விஷயமா நான் அப்படி பார்க்குறேன். அப்படின்னா ஓரணியில் தமிழ்நாடு 1 கோடி குடும்பங்கள் இணைஞ்சது, அதுல எடுத்த உறுதிமொழிகள் என்னென்ன? தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டோம். 64,000 பூத்துல எடுத்த உறுதிமொழி. ஒரு பூத்துக்கு 50 பசங்க 100 பசங்க போயிருந்தாலே அதுல உறுதிமொழி எடுத்தவங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க இளைஞர்கள். ஸோ அப்போ அந்த உறுதிமொழி என்ன? கிளீன் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். சிஎம் வந்து திமுகவை தலகுனிய விட மாட்டேன்னு சொல்லல, தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டேன். ஸோ இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஒர்க், ஒரு மக்கள் இயக்கம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத மக்கள் இயக்கம். அவர் வந்து டீலிமிட்டேஷன் குறித்து கட்சி ஸ்டேட்மெண்டா சொல்ல, மக்கள்கிட்ட பிரஸ் மீட்ல அவர் சொன்னாரு, மக்கள்கிட்ட தான் அவர் பேசினாரு. அது மட்டும் இல்லாம எல்லா கட்சியும் கூப்பிட்டாரு, இந்தியா முழுக்க கட்சி ஆர்கனைஸ் பண்ணாரு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னா, இவங்க வந்து இந்தியாவை டிஸ்டர்ப் பண்றாங்க, இந்தியாவை வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இந்தியா வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ்க்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா இவங்க இருக்காங்க. ஆமா, இவங்களை ஹோம் மினிஸ்ட்ரியே பயப்படுது, இவங்க எல்லாம் ஃபைட் பண்றாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. இவங்களுடைய டிஸ்கஷனே இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பாக போன மாசம் எடுத்த உறுதிமொழிகள் வந்து மக்கள் எடுத்த உறுதிமொழி. முப்பெரும் விழாவில் கட்சிக்காரங்க எடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட உறுதிமொழி எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் பொலிட்டிக்கல் டைவர்ஷனை மாற்றணும்னு ஏற்கனவே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே இதை மொத்தமா மாற்றி ஒரு கலவரமா மாத்துறதுக்கு பாஜக தரப்பும் சரி, அதே சமயத்தில் வந்து இங்க இருக்கக்கூடிய அதிமுக தரப்பும் சரி, இதை பெரிய கேமா மாத்திருப்பாங்க. சிஎம் உடைய நிதானம், சிஎம் உடைய அரசியல் அனுபவம், அறிவு கூர்மை, இதை இவ்வளவு நிதானமா எடுத்துட்டு போயிட்டு சட்டப்பூர்வமா கொண்டு போறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி ரஜினி சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணியில இருந்து ஒரு டீமும் வந்தாங்க. ஹேமமாலினி கடிதம்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, சிஎம் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஹேமமாலினி தலைமையில் அந்த குழு வந்தாங்க. அவங்களோட அறிக்கை ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அவங்க இது வரைக்கும் ஏற்கனவே மைக்கேல் பட்டி அறிக்கை என்னாச்சுன்னே தெரியல. மைக்கேல் பட்டி அறிக்கை அவங்க பெரிய கலவரத்தை பண்ணிட்டு போனாங்க, என்னாச்சுன்னு தெரியல. அவங்க இந்த அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கண் துடைப்பு தான். கொடூரமான விஷயம் மணிப்பூர் தம்பி சொன்னாங்க. மணிப்பூர்ல என்ன நடந்தது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு அறிக்கை, ஒரு ஒர்க்கு எதுவுமே கிடையாது. அதனால இப்ப இன்னைக்கு கடிதம் போட்டிருக்காங்க. கடிதம் போட்டு முதலமைச்சர், அது எப்படி நீங்க, நான் கோர்ட் ஒரு விசாரணை ஆணையத்தை துவங்குது, தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை ஆணையத்தை போட்டிருக்காங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, உடனே நீங்க எப்படி உடனே வந்து தமிழ்நாடு அரசு இதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க நங்க வரீங்க? கிளீன் பொலிட்டிக்கல் கேம். அண்ணாமலை டெல்லிக்கு போறாரு, அதை வருஷமா டெல்லியில் இருக்காரு, அங்கிருந்து இன்னைக்கு லெட்டர் வருது. இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ உங்களுக்கு உயிரை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நீங்க இதை வச்சு ஒரு கேம் ஆடணும், தமிழ்நாட்டை தூண்டி விடணும், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசியலே வயப்பற்றக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அடுத்த ஜெனரேஷன் சொல்ல முடியல, 2K கிட்ஸ் பொலிட்டிக்கலா அவங்க வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றேன். அவ்வளோ பெரிய இளைஞர்கள் விஜய்க்கு அதெல்லாம் இல்லை. நான் வந்து இளைஞரணியினுடைய திமுகவினுடைய இளைஞரனுடைய ஒரு அரசியல் விமர்சகராக, ஒரு பத்திரிகையாளராக கடந்த 2-3 நாடுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஒரு பெரும் இளைஞரணியை வந்து அவங்க ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேச்சு போட்டி, ஆமா பொலிட்டிக்கலா நீங்க வந்து பேச்சு போட்டி நடத்தி அந்த பசங்களை எடுத்து கிளீனா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க, பொலிட்டிக்கலா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே இது அண்ணா காலத்து அரசியல் மாதிரி இருக்கு. அவ்வளவு அருமையா பேசுறாங்க. அப்போ இது கட்சியா அது கட்சியா? ரெண்டாவது இவங்க ஒரு மாயை கிரியப்ப ஒட்டுமொத்த இளைஞர்களும் விஜய் பக்கம் அதெல்லாம் கிடையாது. அதை விட அதிகமான இளைஞர்கள் திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த முப்பெரும் விழா முடிஞ்சு அந்த உறுதிமொழி எடுத்தாங்க இல்லையா, அந்த உறுதிமொழியில் அந்த 1 கோடி குடும்பங்களில் புது வாக்காளர்கள் அதிகம்னு நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து படிச்ச வரைக்கும், கிரவுண்ட்ல விசாரிச்ச வரைக்கும், புதுசா ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், அவங்க அதிகம். சோ அதனால இந்த ஒரு மாயை வந்து கட்டி அமைக்கிறாங்க. விஜய் வந்து அப்படியே இளைஞர்களா அப்படிலாம் கிடையாது. திமுகவுக்கு இருக்கிற இளைஞர்கள பாதி கூட விஜய் கிடையாது. அப்போ திமுகவுக்கு இன்னொரு பொறுப்பும் இருக்கு. அப்ப விஜயை பின்தொடரக்கூடிய அந்த பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களையும் கொஞ்சம் அரசியல்வாய்ப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. 100% திமுகவுக்கு இருக்கிறது, தமிழ் மக்களுக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு, நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குரூப் அழியுது அப்படின்னு பார்க்கும்போது இது தமிழ்நாட்டு கல்ச்சர் கிடையாது. பெரியார் இதை சொல்லிட்டு போலையே, அண்ணா இதை சொல்லலையே, முத்தமிழறிஞர் இதை சொல்லலையே. ஸோ இப்போ இந்த கல்ட்டை திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். அதனால தான் இவர் ரொம்ப இன்னைக்கு ஃபைட் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு கவர்னர் பேசுறாரு, என்ன பேசுறாரு, என்ன யாரோட தமிழ்நாடு போராடும், யாரிடம் வெல்லும் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு சிஎம் சூப்பரா ஸ்டெப்னு கொடுத்துருக்காரு. ரொம்ப டீலிமிட்டேஷன்ல இருந்து எல்லா விஷயத்தையும் இந்த சண்டையை தான் நம்ம ஒரு பல மாசமா போட்டுட்டு இருக்கோம்.
நம்ம இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளோட ஜிஎஸ்டி பணம் வரமாட்டேங்குது, நமக்கு டீலிமிட்டேஷன் பண்ணி எம்பியை குறைக்க போறான், நம்ம கீழடி அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளோட இரும்பு காலத்தை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை ஒட்டுமொத்தமா பொலிட்டிக்கலா வாஷ் அவுட் பண்ணிட்டு இருக்கு இந்த பாஜக RSS சித்தாந்தம். பாட புத்தகங்களை மாத்திட்டு இருக்காங்க. ஒன்னு இங்க உட்கார்ந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பேசி பேசி அரசியல் வைப்படுத்திட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து மொத்த டைவர்ட் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து வேதனையா இருக்கும். அதுக்காக கோவப்பட்டு உடனே ஒரு ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. உடனே கைது பண்ணா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால சிஎம் ரொம்ப நிதானமா வெயிட் பண்ணி எல்லா ப்ரூஃபும் வர வச்சு லீகலா என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க நான் நம்புறேன். ஏன்னா கடந்த காலங்கள் அப்படி நடந்திருக்கு நிறைய. அப்போ அரசனுடைய அந்த நிதானம் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக தான் முதல்ல 100% இளைஞர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக தான் சிஎம் அவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. அது ரொம்ப ஈஸியான விஷயம் கைது பண்றதுங்கிறது. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். தற்போது இணையத்தின் வாயிலாக காங்கிரஸில் இருந்து திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். விஜய் கிருஷ்ணா வணக்கம். ஒரு தலைவரினுடைய தவறான அணுகுமுறை அப்படிங்கிறது சமூகத்துல என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷனை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தாவேகா ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நீதிபதி வந்து பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஏன்னா 41 பேரோட உயிர் போயிருக்கு. அப்போ நீதிபதி காட்டமா சில கேள்விகளெல்லாம் முன்வைக்கும் பொழுது உடனே இந்த நீதிபதி யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூக வலைதள அட்டாக்கை என்ன பண்றாங்க தாவேகாவினர் முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரிஃப்ளெக்ஷனை? இல்லை, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா பார்த்தோம்னா ஒரு 100 வருஷமாவே பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு ப்ரோக்ரஸிவான ஸ்டேட்டு. என்னைக்குமே தமிழ்நாட்டுல வந்து தந்தை பெரியார் அவர்கள் காலகட்டத்தில இருந்து ஒரு சமூக நீதிக்கான தேடல், ஒரு முற்போக்கு சிந்தனைக்கான ஒரு மாநிலமாவே தமிழ்நாடு எப்பவுமே இருந்தது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பொலிட்டிக்கல் ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ், இந்த சப்ஸ்டன்ஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல ரொம்ப ப்ரோக்ரஸிவா இருக்கும். தமிழ்நாடோட இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ஸ், இந்த டிஸ்கோர்ஸே ஒரு டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கும். அது பல மாநிலங்களுக்கு பல வகையில அது எப்பவுமே வரலாற்று ரீதியாவே அது ஒரு முன்னோடியா இருந்திருக்கு. என்னன்னா இன்னைக்கு இந்த காலகட்டங்கள்ல அதாவது வந்து ஒரு அரசியலை எதிர்கொள்ள முடியாம இப்போ கோர்ட்டே சொல்லியிருக்கு. அதாவது இந்த நடந்த இன்சிடென்ட்ல ஒரு 2 விஷயம் ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கு. அதாவது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்க கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அக்கௌண்டபிலிட்டி இல்ல. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்க கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல, அக்கௌண்டபிலிட்டியும் இல்ல. ஆனா என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்றது மட்டுமே, அதாவது வந்து பதில் இல்லாத இடங்கள்ல தன் மீது உள்ள தவறை மறைப்பதற்கு, தன் மீது உள்ள குற்றமே இல்ல, நான் ஒண்ணுமே பண்ணலன்றத மறைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணி அந்த கான்ஸ்பிரசியை சோசியல் மீடியா மூலியமாக வேற ஒரு தப்பான விஷயத்தை. ஆமா, ஏன்னா இப்ப அந்த மாதிரி பின்றதுக்கான அவசியம் இங்க எங்கேயுமே யாருக்கும் கிடையாது, அதுக்கான எதுவுமே கிடையாது. அடிப்படையா பார்த்தோம்னா வந்து இப்போ அந்த அளவுக்கு ஒரு டு பி ரொம்ப ப்ரிசைஸா போகணும்னா அந்த அளவுக்கு யாருக்குமே இங்க அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாமே அதாவது வந்து ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இதுக்கு முன்னாடி சுற்றுகள்ல கூட பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப், அதாவது ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் நாகரிகமும் அண்ட் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியும் டிஸ்பிளே பண்ணது யாருன்னா நம்ம முதல்வர். அதாவது எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய பாடமா, எந்த ஒரு சூழ்நிலையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், முதல்ல மக்களுக்கு அந்த நடு இரவுல வந்து நின்னதாக இருக்கட்டும், தனிநபர் ஆணையம் அமைச்சதாக இருக்கட்டும் சரி, உடனடியாக செய்த நடவடிக்கை எடுத்ததாக இருந்தாலும் சரி, ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பொலிட்டிக்கல், அதாவது எல்லா வருங்கால இப்போ அரசியல் தலைமுறைக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இது களத்துல இறங்கி பணியாற்றுறது யாருன்னா நம்ம முதல்வர் அவர்கள். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸிபிட் பண்ற இந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி அவசியமே இல்லாத இடங்கள்ல வந்து இது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசியத்தை தொடர்ந்து இது மாதிரி வலை பின்ன பாக்குறாங்க. இதன் மூலியமா இவங்க என்னன்னா ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லல. இதன் மூலியமா அதாவது வந்து இந்த நடந்த பல இன்சிடென்ட்ஸா இருக்கட்டும் சரி, ரொம்ப சினிமேட்டிக்கா, இதெல்லாம் வந்து சினிமா வேற, நிஜ உலகம் வேற. இது மாதிரி ஒரு ஓவர் எக்ஸாஜரேட்டடா ஹைப்பரான விஷயங்களை நீங்க செய்யறதன் மூலியமா ஒரு சமூகத்துக்கு, அதுவும் தமிழ்நாடு மாதிரி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் கலைஞர், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் இருந்து ஒரு பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக ஒரு மாநிலத்தை இவங்க எல்லாருமே சேர்ந்து தந்தை பெரியார்ல இருந்து காமராஜர்ல இருந்து
அண்ணால இருந்து முத்தமிழர் கலைஞர் வரைக்கும் எல்லாமே ஒரு ஒரு இந்த நம்ம சமுதாயத்தை முன்னோக்கி இழுத்து சென்றிருக்காங்க. ஆனா இதுக்கு எல்லாமே திரும்பி பின்னோக்கி தள்ளுற மாதிரி ஒரு சமுதாயத்தை திரும்பி ஒரு ரெக்ரெசிவா எடுத்துட்டு போறதுக்கான வழியாதான் இது எல்லாமே இருக்கு. நிச்சயமா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பா கொண்டாடுறாங்க. அதுவே அப்படியே ஒரு கட் பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம், அதுவும் வந்து ஒரு கூட்ட நெரிசல், கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரிசலும் ஏற்படுது. இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி வந்து ஆனா நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இட்ஸ் a man made disaster அப்படின்னு நீதிமன்றம் தெளிவா சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி தான் முதலமைச்சரும் வந்து குறிப்பிட்டாரு. அப்போ கட்சி என்ன பண்ணணும், தானா முன் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பை ஏத்துக்கணும். ஆனா திரு புசி ஆனந்த் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, மாவட்ட செயலாளர் தான் முழு பொறுப்பு அப்படின்னு டக்குன்னு மாவட்ட செயலாளரை கை காட்டுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சி தானே தானா முன் வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். இல்ல கரெக்ட், அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி எவ்வளவு தூரம் இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. அதாவது வந்து ஒரு தலைவர்ன்ற ஒரு கட்சின்னு இருக்கும் போது மத்தவங்களை கை காமிச்சிட்டு நம்ம தப்பிக்கிறத பாக்குறதுன்றது வந்து ஒரு கட்சியோ இல்ல அந்த கட்சிக்கான ஒரு பக்குவத்தையோ ஒரு பண்பாடையோ என்னைக்குமே நிர்ணயிக்க முடியாது. சரிங்களா? இது வந்து ஒரு தவறா, இது கண்டிப்பா இது எல்லாமே அவங்க எந்த தளத்துல இருக்காங்கன்றதுதான் நம்மளுக்கு உணர்த்துது. இது எல்லாமே அவங்க எந்த தளத்துல இருக்காங்கன்றதுதான் ஒரு மெசேஜை தான் கன்வே பண்ணது. இன்னொன்னு என்னன்னா, இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நான் ஃபர்ஸ்ட் பேசும்போது கூட சொன்னேன், இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சதுல இருந்தே இவங்க வந்து ஒரு சரியான போக்கை கடைபிடிக்கல. ஏன்னா வந்து நீங்க வந்து காலையில வேற ஒரு ஊர்ல வைக்கிற கூட்டத்துக்கு நீங்க அந்த கூட்டத்தை எந்த நேரத்துக்கு அறிவிச்சீங்களோ அந்த நேரத்துக்கு தான் நீங்க சென்னையில இருந்தே அந்த நேரம் வரைக்கும் சென்னையில தான் இருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 40 நிமிஷம் டிலே. இன்னொன்னு ரொம்ப அடிப்படை வசதிகள், ரொம்ப அடிப்படையான வசதிகள், இந்த அடிப்படையான வசதிகள் எதுவுமே செய்யல. இன்னொரு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த கூட்டம் ரொம்ப அதிகமா சேர்ந்துருச்சு. இது ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வேன் உள்ள வர்றதுல இருந்தே அதுலயும் பல கொஸ்டின்ஸ் இருக்கு நம்மளுக்கு. இவங்க உள்ள வர்றதுல இருந்து நீங்க அதை கலைக்கிறதுக்கான அதுக்கு ஓரளவுக்கு இது பண்றதுக்கான வழிகள் இருந்தும் நீங்க அதை பண்ணல அப்படின்ற போது இங்க வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இது ஸ்டார்ட் ஆயிட்ட பிறகும் பல வீடியோஸ்லாம் வந்து நீங்க எதுவுமே பொருட்படுத்தாம நீங்க நடந்திருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு அபாயகரமா தான் இருக்கு. எல்லாமே ஒரு அபாயகரமா தான் இருக்கு. இது எல்லாமே வந்து ரொம்ப வருந்தக்கூடிய விஷயமா இருக்கு. மதியழகனை மாவட்ட செயலாளர் மதியழகனை வந்து கை காட்டுறாரு அப்படின்னா மதியழகனோட மனைவி தான் வந்து அந்த புசி ஆனந்த் அவர்களுடைய அந்த நீதிமன்றத்துல அந்த ஃபுல் இதை வந்து அவங்க தான் படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் நிறைய தவறான தகவல்களை வந்து மீடியால வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து மதியழகனோட மனைவி முதல்ல அதை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க கட்சியில முதல்ல எல்லாருமே ஒரு அடிப்படையான அவங்க கட்சியில பொதுவாவே ஒரு அடிப்படையான இதுவே ஒரு புரிதலே இருக்கு, அடிப்படையான அரசியல் புரிதலே இல்லைன்றத மாதிரிதான் இருக்கு. ஏன்னா பொதுவாவே நீங்க வந்து அதாவது இந்த சினிமேட்டிக்கா ஒரு ஹைப்பரான ஒரு கான்ஸ்பிரசிஸ், ஒரு எக்ஸாஜிரேட்டடான ஒரு எக்ஸாஜிரேட்டடான இந்த மேனிபுலேட்டட் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ற மாதிரிக்கே தவிர இது எதுவுமே ஒரு பிராக்மேட்டிக்காவோ ஒரு ரியலிஸ்டிக்காவோ ஒரு யதார்த்தமாகவே இது வரைக்கும் எதுவுமே யதார்த்தமான முறையில நடைபெறவே இல்லை. எல்லாமே ஏதோ ஒரு ஹைப்பரா வந்து ஒரு எக்ஸாஜரேட்டடா தான் இருக்கே தவிர எதுவுமே ஒரு ரியலிஸ்டிக்காவும் இல்லை. எதுவுமே அவங்க கட்சி நிலைப்பாடு எதுவுமே வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு தீவிர ஒரு அரசியல் எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு கேள்வியை எழுப்புது அவங்களுக்கு. நிச்சயமா விசாரணை குழுவின் அந்த அறிக்கைகள் வந்த பிறகு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம்.